வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. சரிங்க. கோதாவரி, கோதாவரி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்க, சீக்கிரம் வா. வந்துட்டாங்களா? ம், வாங்கங்க வாங்க, உட்காருங்க. சரி சரி. எங்க மாப்பிள்ளைய காணோம்? இதோ இப்ப வந்துருவான். ஓ சரி சரி சரி. பொண்ணு உங்களுக்கு தான் காஃபி போட்டுக்கிட்டு இருக்கா, இப்ப வந்துருவா. பொண்ணுக்கு காஃபி எல்லாம் போட தெரியுமா? காஃபி, டீ, சுடுதண்ணி இதெல்லாம் ஓரளவுக்கு செஞ்சிடுவா. சமையல் பண்ணதான் தெரியாது. கல்யாணம் நிச்சயம் ஆகட்டும், அப்புறம் முகூர்த்தத்துக்குள்ள சமையல் வேலை நான் ஒவ்வொன்னா கத்து கொடுத்துறேன். ஐயோ இருக்கட்டுங்க, எங்க வீட்டுக்கு வந்துட்டா ஏன் மக, நான் பார்த்து சொல்லி கொடுத்துக்கிறேன். கல்யாணத்துக்குள்ள எல்லாத்தையும் கத்துக்கோனே, பாவம் பொண்ணை போட்டு கஷ்டப்படுத்தாதீங்க. சரிங்க. ம். கோதாவரி, என்னங்க? போமா, போய் நம்ம பொண்ணை கூட்டிட்டு வா. இப்ப வந்துருவாங்க, சொல்லிட்டு தான் வந்தேன். பரவாயில்ல, திரும்ப போய் கூட்டிட்டு வா. சரிங்க. இப்ப எதுக்கு அவசரம், வரட்டும் பாதுராம. இல்ல இல்ல, நான் இதோ இப்ப கூட்டிட்டு வந்துடுறேன். சரி கூட்டிட்டு வாங்க. என் பையனுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணுன்னு சொன்னா, எங்களுக்கும் என் மருமகளை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. சரி சரி சரிங்க. ம். போ போ, சீக்கிரம் போ. ம். அப்புறம் சார், நீங்க என்ன பண்றீங்க? நானா எல்லாமே பண்ணுவேங்க. இன்னைக்கு காலையில எழுந்ததும் காலை கடனை முடிச்சு குளிச்சு பிரஷ் பண்ணி, அப்புறம் என் மனைவிக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கட்டுமேனு கூடமாட சமையல் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு நீங்க வருவீங்களேன்னு வேகமா வீடெல்லாம் தூத்து தொடச்சு கிளீனா ஆக்கியாச்சுங்க. இப்படி எல்லாமே பண்ணுவேன். இதெல்லாம் இன்னைக்கு காலையில இருந்து பண்ணது. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லானா இன்னும் நிறைய வேலை பண்ணுவேன். காமெடி காமெடி, உங்களோட காமெடி தான் போங்க. என்ன பண்றீங்கன்னா என்ன ஒர்க் பண்றீங்கன்னு கேட்டேன். ஐயோ, இதெல்லாம் ஒர்க்கு தாங்க. இல்ல இல்ல, இது நார்மலா வீட்ல எல்லாரும் செய்யறதுதான். வெளிய போய் என்ன வேலை பாக்குறீங்க? வெளியே போயினாலும் வீட்டுக்கு மளிகை ஜாமான் வாங்கிட்டு வருவேன், காய்கறி வாங்கி கொடுப்பேன், அப்புறம் இபி, போன் பில் எல்லாமே வெளியே போய் நானா பாத்துக்கிடுவேன். அந்த மாதிரி வெளி வேலையும் எல்லாத்தையும் பாத்துருவேங்க. ஐயோ ஐயோ, உண்மையிலே நீங்க ஃபன்னியான டைப். ரொம்ப ஜாலியா பேசுறீங்க. ஆமாங்க, அது என் கூடயே பிறந்துருச்சு. சரிதான் சரிதான். சரி, உங்களுக்கு இந்த சம்பாத்தியான்னு ஏதாவது வருதா? அதாங்க மாத வருமானம் இல்லாட்டி வார வருமானம், அந்த மாதிரி வருமானம் வர மாதிரி நீங்க ஏதாவது பண்றீங்களா? பண்றேனே. என்னென்ன என்ன பண்றீங்க? அதுங்க, ஆர்டர் எடுப்பேங்க. உளுந்து, துவரம், அப்புறம் ரவை, மைதா இந்த மாதிரி முக்கியமான பொருள் எல்லாம் கடைக்கு போய் ஆர்டர் எடுப்பேன். அதை மொத்தமா உங்களுக்கு கொண்டு போய் கொடுப்பேன். நமக்கு வார வருமானம் மாத வருமானம் கிடையாது, டெய்லி வருமானம். நான் சரக்கு போட்டேன்னா உடனே அமௌண்ட் கொடுத்துருவாங்க. என்ன கொஞ்சம் பேலன்ஸ் வச்சு கொடுப்பாங்க. அடுத்து நம்ம சரக்கு போடும்போதுல அதை சேர்த்து வாங்கிக்கலாம். போதுங்க, இதுவே என் வீட்டுக்கு தேவையான வருமானம். என் மகளை காலேஜ் படிக்க வைக்கிறேன். அவ எனக்கு ஒருத்தி தானே, அவளுக்குன்னு ஓரளவு சேர்த்து வச்சிருக்கேன். நாளைக்கே கல்யாணம் நீங்க சொன்னா கூட ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணுவேன். அந்த அளவுக்கு என் மகளுக்காக எல்லாமே சேர்த்து வச்சிட்டேன். இனி என்னங்க வேணும்? ஐயோ சூப்பருங்க, பரவாயில்ல பரவாயில்ல, ஆசத்திட்டீங்க. அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? அதே தாங்க உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு தானே இருக்கோம். நான் வந்துங்க ஊர்ல விவசாயம் பண்றேன். விவசாயமா? ஆமாங்க, பாக்க அப்படி தெரியலையா? தெரியலையே, அதான். இது சும்மா வெளியூருக்கு வரணும் கொஞ்சம் டிப் டாப்பா வந்தேன். எங்க ஊருக்கு வந்து பாருங்க, வேட்டிய தூக்கி கட்டிக்கிட்டு வயக்காட்டுல இறங்கி அன்வெட்டி எடுத்து சும்மா தாறு மாற வேலை பார்ப்பேன். ஓ அப்படிங்களா? ஆமா ஆமா. டேய் கண்ணா, மாப்பிள்ளை வீட்ல இருந்து எல்லாம் வந்துட்டாங்க. ரொம்ப பயமா இருக்குடா. அப்பா அம்மா பேசுறத பார்த்தா தட்டை எதுவும் மாத்திடுவாங்களோன்னு பயமா இருக்கு. அடியே நந்தினி, என்னம்மா? என்னடி நின்னுக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளை வீட்ல இருந்து எல்லாம் வந்துட்டாங்க. எல்லானா யார் யாரு? மாப்பிள்ளையோட அப்பா அம்மா. மாப்பிள்ளை ஏதோ கடைக்கு போயிருப்பான் போல, இப்ப வந்துருவானா? அடியே நந்தினி, நீ ரொம்ப கொடுத்து வச்சவடி. மாப்பிள்ளையோட அம்மா தங்கமா பேசுறாங்க. உன்னை அவங்க மகளா பாத்துக்குவாங்களாம். இங்க பாரு, நீ சமைக்க கூட வேண்டான்ட்டாங்க. அவங்களே உனக்கு சொல்லி கொடுத்துக்குவாங்களாம், பாத்துக்குவாங்களாம். இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு மனசு வேணும்டி. அடியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. சீக்கிரம் வா, சீக்கிரம் வாடி. மாமா, உனக்கு பிடிச்சா நானும் போய் பிடிச்சு வந்து பேசணுமா? அடியே என்னடி வேதாள முருங்க மரம் ஏறுது? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் காஃபி போட்டு கொண்டு வரேன், அப்படி இப்படி என்ன இப்ப என்ன திரும்பவும்? மா, ஏன் மாப்பிள்ளை அவசரப்படுற? எனக்கு காலேஜ் கூட போக விடாம லீவ் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட யார்கிட்டயும் சொல்ல முடியல. காலேஜ் லீவ் விட என்ன பொண்ணு பக்கம் வராங்கன்னு சொன்னா சிரிக்கிறாள்தமா. சும்மா நடிக்காத, லீவ் போட்டா பேசாம லீவ் போட்டு இருன்னு. அவங்களே நம்ப மாட்டேங்கிறாங்க. நீ ஏமா டார்ச்சர் பண்ற? இங்க பாரு, நீ இப்படி பேசுறதுல உங்க அப்பாக்கு தெரிஞ்சா உன்னை கொன்னே போட்டுவாரு. பேச்சுக்கு அப்பா உங்க இஷ்டம் தான், நீங்க என்ன சொன்னாலும் கேப்பேன்னு சொல்லுவ. இப்ப என்னடி? மா, அப்பா சொன்னா கேப்பேமா. உங்க அப்பா தான் இப்ப காஃபியை கொண்டுட்டு வர சொன்னாரு, வா. மா, குறைய பேச விடு. நீ ஒண்ணும் பேச வேண்டாம். சரி நீ போ, நான் காஃபி கொண்டு வரேன். நீ காஃபி கொண்டு வரியா? ஆமாண்டி, போ நீ. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே காஃபி போட்டு கொண்டு வரேன். என்னடி இப்படியும் செய்ய விட மாட்டீங்க, அப்படியும் பண்ண விட மாட்டீங்க. நீ போ, நான் கொண்டுட்டு வரேன். போட்ட காஃபியை ஒழுங்கா கிளாஸ்ல கூட ஊத்த தெரியாது, கீழே மேலையும் சிந்திரவ நீ போ. மா, நான் பாத்துக்கிறேன், போங்க. என்னடி சொன்னா கேட்க மாட்டியா? மா, நீ பொண்ணா இல்ல நான் பொண்ணா?
என்னடி லூசு மாதிரி பேசுற? லூசு மாதிரியா? நான் தானே பொண்ணு, அப்பட நான் தானே காஃபி கொண்டு வரணும். போங்க, எங்களுக்கு கிளாஸ்ல சிந்தாம ஊத்த தெரியும். அடியே, ஐயோ போமா, கொண்டுட்டு வாரேன். 2 நிமிஷத்துல அங்க இருக்கணும், புரிஞ்சதா? என்னதான் ஆச்சா அந்த பிள்ளைக்கு? நேத்து வரைக்கும் நல்லா தான் இருந்தா, கல்யாணம் மாப்பிள்ளைனோனா பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போற வரைக்கும் எப்படி இவ்வளவு வச்சு சமாளிக்க போறேனோ? போச்சு, அம்மா அப்பா பண்றத பார்த்தா இன்னைக்கே கூட அந்த பையனுக்கு என்ன கட்டி வச்சிருவாங்க. கண்ணா, எனக்கு ரொம்ப கவலையா இருக்குடா. எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. நான் இப்ப என்ன பண்ண போறேன்? நந்தினி, நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. இப்ப என்ன, மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்திருக்காங்க, அவ்வளவுதானே. நம்ம கையில சொந்தா இருக்கல மசாலா காஃபி, மசாலா பொடியை போட்டு கொண்டு போய் குடுக்கறதுல எல்லாம் தலை தெறிக்க ஓடணும். ஓட வைக்கிறேன். எங்க அந்த மசாலா பொடி? போடுறா காஃபிய. தெருவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறான். ஏன் நந்து குட்டி அங்க என்ன பண்றாளோ? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா இனி யாரும் வந்திருப்பாங்க. ஏன் நந்துமா சமாளிச்சிருவா. இருந்தாலும் அதையும் மீறி தட்டகிட்ட மாத்திட்டாங்கண்ணா. ஐயோ, நேத்தே சொன்னா தட்டை மாத்திட்டா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரின்னு. இனிமேல நம்ம பொறுமையா இருக்க முடியாது. திருவ வீட்டுக்கே போய் பாக்குறோம், அவனை கூட்டிட்டு போறோம். இன்னைக்கே 1 2 நந்தினி வீட்டுல போய் பேசிடுவோம். அப்புறம் எங்க அம்மா கிட்ட திரு சமாளிச்சுக்கிட்டோம். திரு, ஏண்டா என் வாழ்க்கையில விளையாடுறதே உன் வேலையா போச்சு. எனக்குன்னு ஒண்ணுன்னா எவனும் வராதிங்க. ஒருத்தன் ஊர்ல போய் உட்காந்துக்கிட்டான், இன்னொருத்தன் இங்க ஊருக்குள்ள வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டே வர மாட்டேங்கிறான். கடைசியில நடு ரோட்ல புலம்ப வச்சிட்டாங்களே. என்னங்க, எல்லாம் ஓகேவா? ஓகேமா. சரி, நீ சிவானி ஹாசினி இவங்க கிட்ட சொல்லிட்டியா? இல்லங்க, சிவானி கிட்ட தான் சொன்னேன். சிவானி, நானு, நந்தினி 3 பேருமே ஒரே டிபார்ட்மெண்ட். இன்னைக்கு எக்ஸாம் கிடையாது. ஆனா ஹாசினி வேற, அவளுக்கு இன்னைக்கு எக்ஸாம். ஓ ஆமாங்க, அதனால ஹாசினி கிட்ட சொல்லல. ஓ அப்படியா? சரிம்மா, சரி இருக்கட்டும். நாமளே பாத்துக்கலாம். ஓகேங்க. சரிம்மா, வா கிளம்பலாம். திரு, திரு. கண்ணானா? டேய் திரு, என்னடா என்னடா பண்ணுது? என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? உன்னோட போன்ரா, உன் போன் என்ன பண்ணுது? அது என்னடா பண்ணும்? போன் போட்டா எடுக்க மாட்டியா? இத்தனை தடவை போன் பண்றது? போன் பண்ணியா? டேய் டேய், நேத்து நைட்ல இருந்து 1000 தடவை உனக்கு போன் பண்ணிருப்பேன். 1000 தடவை பண்ணியா? எதுக்குடா? டேய் டேய், என் வாழ்க்கைடா, என் வாழ்க்கை இப்ப பாதாளத்துல தொங்குது. பாதாளத்துல தொங்குதா? ஆமாண்டா. கண்ணானா, எந்த பாதாளத்துல? தங்கச்சி, கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. பேச வேண்டியதை பேசிக்கிறேன். சரி சரி, சொல்லுங்கண்ணா. இரு, உடனே வா. எங்கடா? நந்தினிய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கடா. நந்தினிய பொண்ணு பார்க்கவா? என்னடா என்ன சொல்ற? யாரா? யார் அது? தெரியலடா. அறிவு கட்டவனே, நேத்துதான் அவ மனசுல உள்ளத உன்கிட்ட சொல்லிருக்கா. இன்னைக்கு அவளை யாரோ பொண்ணு பார்க்க வராங்கன்னா மாடு மாதிரி இங்க வந்து நின்னுகிட்டு இருக்க. போடா போ, போய் நந்தினி வீட்டுல என்ன ஏதுன்னு பேசு. நான் மட்டும் எப்போடா? நீ தானடா லவ் பண்ற, நீ தான் போய் கேட்கணும். அது சரிதான்டா. டேய் டேய் திரு, நீயும் கூட வாடா. நானா? தங்கச்சி வாசுகி, சொல்லுமா. உன் ஃப்ரெண்ட் அங்க அழுதுகிட்டு இருக்கா. உன்கிட்ட ஒண்ணு சொல்லலையா? சொன்னானா? நான் போடி, சும்மா விளையாடாதன்னு சொல்லிட்டேன். ஏமா, ஏன் இப்படி சொன்ன? என்னன்னா, உங்களுக்கும் நந்தினிக்கும் தான் பேசி வச்சிருக்கு. அவ திடீர்னு பொண்ணு பார்க்க வராங்கன்னா அதான் போய் சொல்லாதடின்னு சொன்னேன். ஐயோ, போயிலாம் இல்லம்மா, நிஜம். என் நந்துமா பாவம் கதறி கதறி அழுகுறா. நின்ன பேச டயம் இல்ல. திரு, வா திரு, நந்தினி வீட்டுல எனக்காக பேசு. சீக்கிரம்டா, தட்ட மாத்திர போறாங்க. டேய், உங்க அம்மா? அதுவும் நீதான் பேசணும். நானா? பிறகு நானா? தங்கச்சி, சொல்லி வச்சுக்கோ. உங்க 2 பேத்துக்கு நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்பேன். என் காதல கூட நீங்க வளர வைக்கல. நான் தான் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து கொண்டு வந்தேன். இப்போ இந்த ஸ்டேஜ்லயும் நீங்க யாரும் எனக்கு உதவி பண்ணல. திரு, நீ எனக்கு நண்பனே இல்லைன்றுவேன். வாசுகி, நீ எனக்கு தங்கச்சியே இல்ல. என்னடா இப்படி சொல்லிட்ட? உனக்கு ஒண்ணுனா சும்மா பாத்துக்கிட்டு இருப்பான்னு நினைச்சியா? உடனே வாடா, போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துடலாம். நீ என் நண்பேண்டா, வா வா. டேய் டேய், இப்படியே போக வேண்டாம். நீட்டா வேஷ்டி சட்டை இல்லாட்டி நல்ல ஃபேன் சட்டை போட்டு வா. ஆனா அங்க மாப்பிள்ளையா போறேனா? அங்க வந்த மாப்பிள்ளைய விரட்ட போறோம். அதுக்கு இது போதும். வா போலாம். வாடா போலாம். டேய் டேய், ட்ரெஸ்டா, வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. நான் என்ன மாப்பிள்ளையா போறேனா ட்ரெஸ்ஸா மாத்த? வந்த மாப்பிள்ளைய விரட்ட போறேன். இது போதும்டா, வா. என்னங்க அசுர வேகத்துல போறாங்க? வா வா, அங்க போய் என்ன பண்றான்னு பாப்போம். நந்தினி, சூப்பர். நல்ல கமக்கற மணமணக்கிற மசாலா டீ ரெடி பண்ணியாச்சு. இத கொண்டு போய் அப்படியே கொடுக்கணும். காஃபி கூட போட தெரியலையான்னு அவங்க கேட்கணும். அப்ப நாம ஏதாவது பேசி
பிரச்சனையை பெருசாக்கி வந்த எல்லாத்தையும் நம்ம வீட்டை விட்டு ஓட வைக்கணும். நந்தினி, இதான் உன் பிளான். பக்காவா பண்றோம். அடியே நந்தினி. ஐயோ, இந்த அம்மா வேற. காஃபியை தூக்கிட்டு கிளம்புவோம். நந்தினி. வாரேம்மா. என் கண்ணு குட்டிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு என் அப்பா அம்மா தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு. வா நந்துமா, போலாம். என் பொண்ணு காஃபி போட்டானா கொஞ்சம் பொறுமையா பக்குவமா பார்த்து பார்த்து பண்ணுவா. அதான் லேட் ஆகுது. இருக்கட்டுங்க. இதோ கொஞ்ச நேரத்துல மாப்பிளையும் வந்துருவான். பொண்ணு பதறாம வரட்டும். 2 பேரும் ஒண்ணு போல வர கரெக்டா இருக்கும். சரி சரி. மா, வாடியம்மா, வாடி வாடி. என்னோட பொண்ணுங்க. அட அட, அப்படியே மகாலட்சுமிய பார்த்த மாதிரில இருக்கு. என்ன ஒரு முக லட்சணம், அவ்வளவு அழகு. என் பையன் இப்படி ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிருக்கானா? அது சும்மாவா? பையன் எங்கடாவே? மா, வாடா வாடா, வா வா. ஹாய். ஹாய் ஹாய். சொல்லுடா கண்ணு. இவனாப்பா மாப்பிள? ஆமாண்டா, எவ்வளவு அழகா இருக்கான் பாரு. சாக்லேட் பாய்ங்கிறது உண்மைதான். சாக்லேட் பாயா? அப்பா, ஆப்பச்சட்டிய கவுத்தி போட்ட மாதிரி இருக்கான். இவனை போய் மாப்பிளன்னு எப்படி பாத்தீங்க? கண்ணு, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி பசங்களெல்லாம் பார்த்ததும் பிடிக்காது. பார்க்க தான் பிடிக்கும். அப்பா, ஒரு தடவையே இவனெல்லாம் பார்க்க முடியாது. பிறகு எப்படி பார்க்க பிடிக்கும்? கண்ணு, அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. மாப்பிள்ள உன்னை ரொம்ப விரும்பி வந்திருக்காரு. ஆளை பாத்தியா எப்படி இருக்காருன்னு. அவங்க அம்மாவை பாரு, உங்க அம்மா மாதிரியேவும். நீ மட்டும் அவங்க வீட்டுக்கு போன, உன்னை நாங்க இங்க எப்படி தாங்குறோமோ அது மாதிரி தாங்குவாங்க. பா, யாரும் என்ன தாங்க வேண்டாம். எனக்கு இந்த மாப்பிள பிடிக்கல. கண்ணுமா, என்ன சொல்ற? ஆமாப்பா, பிடிக்கலப்பா. ஹே கோதாவரி. அப்பா, கத்தாதீங்க. ஏப்பா நீங்க பிடிக்கலன்னு சொல்ற? அங்க உன் அம்மா என்ன பண்றா? கோதாவரி, பா, கத்தாதீங்க. என்னங்க? என்ன இதெல்லாம்? காஃபிங்க. நம்ம பொண்ணு காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கா. நந்தினி, எல்லாத்துக்கும் குடுமா. நீங்க வாங்க, வந்து உட்காருங்க. ஓகே. போ, காஃபிய குடு. குடுமா. சரி. டேய் பிச்சாண்டி, சொல்லுங்க மம்மி. என்னடா, என்ன இவ்வளவு லேட் ஆச்சு? அது ஒண்ணு இல்ல மம்மி. இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் அப்படியே சுத்தி பார்த்துட்டு வந்தேன். என்னங்க, என்ன பேரு? பிச்சாண்டிங்க, எங்க மாமனார் பேரு. ஓ, அப்படியா? ரொம்ப நல்ல பேரு. ரொம்ப நல்ல பேரா? அநியாயம் பண்றீங்கடா. பிச்சாண்டி மாமனார் பேரு ஓகே. ஆனா இவன போய் மாதவன் சாக்லேட் பாய். ஏண்டா? ஏன்? நந்தினி, பிச்சாண்டிக்கு காஃபி கொடுமா. குடுக்கறேன். ஹலோ, இந்தாங்க. தேங்க் யூ. அப்படியே உங்க அத்தை மாமாக்கு கொடுமா. இந்தாங்க. தேங்க்ஸ்மா. இந்தாங்க. குடுமா மருமகளே. மருமக. குடி. எல்லாரும் காஃபி குடிங்க. இந்த காஃபியை குடிச்சிட்டு உளுந்தடிச்சு ஓடணும் தான் ஜூஸ் டம்ளர்ல போட்டு கொண்டு வந்திருக்கேன் காஃபியை. அவ்வளவு காஃபியும் குடிச்சிட்டு இனி என் வீட்டு பக்கமே திரும்பி வரக்கூடாது. குடிங்க. அப்பாக்கு காஃபி. அதான் மாப்பிளை பிடிச்சிருக்கீங்கல்ல, இந்த மாப்பிளைட்டே போய் வாங்கி குடிங்க. ஏ கோதாவரி, என்னங்க? நம்ம பொண்ணை கூப்பிட்டு இங்கே நிக்க சொல்லு. இருங்கங்க, காஃபி டம்ளர் உள்ள வச்சுட்டு வரட்டும். என்னப்பா அப்பா கத்திக்கிட்டே இருக்கீங்க? உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்ப தட்டை மாத்திரலான்னு முடிவு பண்ணியாச்சு. தட்டு மாத்திர வரைக்கும் இங்கே நில்லு. தட்டு மாத்த போறீங்களா? மாப்பிள்ளைய நல்லா பாத்துக்கோ. அப்புறம் மூக்கு சரியில்லை, மொழி சரியில்லைன்னு எதுவும் சொல்லக்கூடாது. சரியில்லையா? அப்பா, அவனுக்கு எதுவுமே இல்லப்பா. அவன் எப்படிப்பா மாப்பிள? பாப்பா, வேண்டாம்ப்பா. அந்த வழி போ சொல்லிருங்க. ஏ கோதாவரி, பா. அப்ப நான் பேசாம நில்லு. ஐயோ, அவ்வளவுதான். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? அட. டேய், என்னடா இப்படி உறிஞ்சு குடிக்கிற? காஃபி அவ்வளவு நல்லாவா இருக்கு? அட பாவிகளா, இவங்கலாம் காஃபியை பார்த்ததே இல்லையா? குடிச்சதே இல்ல போல. அட, என் மருமக போட்ட காஃபியா இது? ஆமாங்க. அவ்வளோ நல்லா இருக்கு. இந்த ஒண்ணுக்காகவே உங்க பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. தட்டை மாத்திரலாமா? தாராளமா மாத்திரலாம். உங்க எல்லாத்துக்கும் சம்மதம் தானே? என்னங்க, சொல்லுங்க. அப்பா வேண்டான்னு சொல்லுப்பா. பா, ப்ளீஸ் பா. கோதாவரி, சொல்லுங்க. எனக்கு முழு சம்மதம். தட்டை மாத்திக்கலாம்னு சொல்லு. பேசாம இருக்கணும். நீ இப்படி எல்லாம் பேச மாட்டப்பா. உனக்கு என்ன ஆச்சு? கண்ணு, அப்பா சொல்றத கேளு. இனி இவன் தான் உனக்கு மாப்பிள. அவங்க தான் உன்னோட மாமியார் மாமனார். புரிஞ்சதா? புரியலப்பா, புரியல. இதுக்கு மேலே நான் அமைதியா இருக்க மாட்டேன்ப்பா. உங்களுக்காக தான் இந்த அளவுக்கு நான் வந்தேன். ஆனா நீங்களே என்ன புரிஞ்சுக்காம. சாரிப்பா. மனசுல ஒருத்தரை நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏ கோதாவரி. அப்பா, அம்மாவை கூப்பிடாதீங்க. நான் சொல்றத கேளுங்க. உங்ககிட்ட இல்ல, நான் எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். நந்தினி, என்னடி? எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்ல. அடியே, என்னடி? ஆமாமா. சாரிங்க, நீங்க எல்லாம் என்ன மன்னிச்சிருங்க. நான் வேற ஒருத்தரை விரும்புறேன்.
அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எங்க அப்பா அம்மா என்கிட்ட கேட்காம உங்களை வர சொல்லிட்டாங்க. சாரிங்க. என்னங்க என்ன இதெல்லாம் எங்களை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. மம்மி. நீ பொறுடா, நான் பேசிக்கிறேன். அது எப்படி கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடுவாளோ? இங்க பாரு பொண்ணே, நாங்க இந்த வீட்டுக்கு முடிவு பண்ணி தான் வந்திருக்கோம். நீ தான் எங்க வீட்டு மருமக, என் மகனுக்கு நீ தான் பொண்டாட்டி. புரிஞ்சதா? என்னங்க ஆளாளுக்கு பேசிட்டு புரிஞ்சதானா? நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? என்ன புரியணும்? மனசுல தானே நினைச்ச, கல்யாணம்லாம் முடியலையே. ஹலோ, இங்க பாருமா, நீ தான் எங்க வீட்டு மருமக. இப்பவே தட்ட மாத்திரம், அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம். பொண்ணோட அப்பா என்ன சொல்றீங்க? எனக்கு முழு சம்மதங்க. நீங்க சொன்ன மாதிரி இப்ப தட்ட மாத்திக்கலாம், அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்பா. ஏ கோதாவரி. ஐயோ அப்பா, உங்களுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்படியெல்லாம் தட்ட மாத்த முடியாது. இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் நான் சொன்னதுதான். நீங்க நினைச்சானா உங்க வீட்டுக்கு மருமகளா நான் வர முடியாது. தயவு செஞ்சு எல்லாரும் கிளம்புங்க. அதெல்லாம் முடியாதுமா. ஒழுங்கா ஒத்துக்கிட்டேனா இப்ப தட்ட மாத்தி அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம். இல்ல இப்படிதான் முரண்டு பிடிப்பேனா இப்பவே என் மகனை விட்டு உன் கழுத்துல தாலி கட்ட சொல்லுவேன். என்ன தாலி கட்ட சொல்லுவீங்களா? நான் என்ன உங்களுக்கு விளையாட்டு பொம்மையா? ஹலோ, பெரியாளா இருக்கீங்களேன்னு இவ்வளவு நேரம் நான் மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பிடிக்கலன்னு சொன்ன அடுத்த செகண்டே நீங்க வெளியே போயிருக்கணும். அதையும் மீறி எங்க வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு என்னையே பேசிட்டு இருக்கீங்களா? தயவு செஞ்சு வெளியே போயிருங்க. உங்க மரியாதையை நீங்களே கெடுத்துக்காதீங்க. என்னடி என்ன பண்ணுவ? மா, என்னம்மா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்பவே இப்படி பேசுறாங்க. ஏன் முடிச்சு இவங்க வீட்டுக்கு போனா ஒரே மாசத்துல இல்ல ஒரே வாரத்துல நான் உங்க வீட்டை விட்டே விரட்டிடுவாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேணுமா? பேசுங்கம்மா ஏதாவது. அடியே, இவங்க ரொம்ப நல்லவங்க தான். நீ தான் தேவையில்லாம இப்படி பேசுற. நாங்க ஏற்கனவே இவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டோம், அண்ணா இவங்க பையனுக்கு கட்டி வைக்கிறேன்னு. அதனால எங்க வாக்க எங்களால மாத்திக்க முடியாது. உனக்கே தெரியும்ல, நம்ம வீட்ல எப்பவும் வாக்கு சுத்தம். மா, இது என் வாழ்க்கைமா? வாழ்க்கை முக்கியமா வாக்கு முக்கியமானா? நமக்கு வாக்கு தாண்டி முக்கியம். என்ன பெரிய நாட்டாம தீர்ப்பா? ஆமாண்டி, இந்த கோதாவரி தீர்ப்பு இதை யாரும் மாத்த முடியாது. கோதாவரி. எல்லாத்தையும் பேசிட்டேங்க, நீங்க வேற கத்திக்கிட்டேவும். மா, அப்பா, அப்பனா இதான் உங்க முடிவா? இதுவே எங்க முடிவு, இதுவே உனக்கு கட்டளை. இல்லப்பா, இல்ல, நீ மாறிட்ட. நீ இப்படிலாம் பேசுற ஆளே இல்ல. உனக்கு என்னமா ஆச்சு? இனி உங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. நானே பாத்துக்கிறேன். ஹலோ, எல்லாரும் வெளியே கிளம்புங்க. மம்மி. பொருடா, அவ என்ன வெளியே கிளம்ப சொல்றது? என்னங்க என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? சொல்லுமா, என்ன பண்ணலான்னு? நம்ம பையனை இப்பவே தாலி கட்ட சொல்லிடலாமா? டேய் மகனே, கட்டுறா தாலிய. யோ நிறுத்தியா? நானும் போனா போதுன்னு மரியாதையா பேசணும்னு பேசிக்கிட்டு இருந்தா அளவுக்கு மீறி போறீங்க. ஏய் நிறுத்துமா. உங்க வீட்ல நீ ஒருத்தி தான் உருப்படி. ஆனா நீ வாயில கோபம் வரைக்கும் போதே. ஏய் ச்சே, நிப்பாட்டு. அந்த மனுஷனா கரப்பாம்பூச்சி கையை காலை வச்சுக்கிட்டு குதிக்கிறாரு. நீங்க ரெண்டு பேருமே டிஃபரெண்ட் ஆக்கீங்கன்னா உங்க மகன் ஆப்பச்சட்டிய கவுத்தி போட்ட மாதிரி ஒரு மண்டை, குச்சி ஐச திருப்பி போட்ட மாதிரி ஒரு உடம்பு. இவனை கூட்டிட்டு வந்து எனக்கு தாலி கட்டுவீங்களா? போங்க வெளியே. ஏய், நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுமா? தெரியும் கரப்பாம்பூச்சி, கிளம்பு. நந்தினி, மா பேசாம இருமா. இனி என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன். அடியே வேண்டாண்டி, பேச்சு அளவோட பேசு. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. பேசட்டும். இவ என்னென்ன பேசுறா நானும் கேக்குறேன். இதுக்கு மேலையும் பேசுவேங்க. கிளம்பிருங்க. பேசுடி, அத கேட்க தானே வந்திருக்கோம். நந்துமா. ஹே நந்துமா. கண்ணுமா. நந்துக்குட்டி, நீ நல்லா இருக்கேல? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இல்ல கண்ணுக்குட்டி, ஓரளவுக்கு நானே சமாளிச்சிட்டேன். ஆனாலும் நல்ல வேளை நீ வந்த. இந்த ஆப்பச்சட்டி மண்டையனோ, இந்த கரப்பாம்பூச்சி உடம்புக்காரனோ இந்த பொம்பளை கூட சேர்ந்து என்ன வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ண பாக்குறாங்க. யார் அது? நான் விழுவேனா? அடுத்து சொல்லு. ஆக்கடுத்து ஆ. இல்லங்க. ஆமாங்க, ஈ கடுத்து ஈ. டேய் கண்ணா, சீக்கிரம் நிச்சயத்தை பொண்ணு பாக்குற எல்லாத்தையும் நிப்பாட்டு. வாசுகி, நீயும் வந்திருக்கியாடி? இப்பதாண்டி எனக்கு சந்தோஷமா இருக்கு. திரு, இவங்களா சேர்ந்து எனக்கு இப்பவே கல்யாணம் பண்ணணும்னு பேசுறாங்க. நந்தினி, என்ன சொல்ற? இப்பவே கல்யாணமா? ஆமா திரு, நல்ல வேளை என் கண்ணா வந்தான். கண்ணா பேசுடா, இப்ப பேசு. ஹலோ கரப்பாம்பூச்சி. கரப்பா போச்சியா? யாரு? நான் தான். இந்த அளவுக்கு பேசிட்டாளா? இதுக்கும் மேல. ஆத்தாடி. என்ன கண்ணா பாத்துட்டு நிக்கிற? இங்க பாரு, இவன் தான் மாப்பிளையா. காமெடி பீஸா இல்ல? அதுவும் இவன் மண்டைய பாரு, ஆப்பச்சட்டிய கவுத்தி போட்ட மாதிரி. ஒரே சிரிப்பு தான் போ. என்னடா, அதான் அவ எல்லாத்தையும் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாளே, நீயும் சிரி. அது வந்து என்னடா, ஆனா அவனை சொல்லி கொடுத்தேன், இப்போ அது இதுன்னு சொல்லி கொடுக்கணுமா? என்னடா, என்ன நடக்குதுங்க? பெண் பார்க்கும் படலம்டா. எப்படி ஃபங்க்ஷன் சூப்பரா இருக்கா? எப்படா வந்தாங்க? நேத்து நைட்டு ஏன்டா சொல்லல? சஸ்பென்ஸ்டா. உன் சஸ்பென்ஸ்ல தீய வைக்க. டே, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. பிளானிங் போற அவங்க தான். சொல்லாம இருந்தது மட்டும் தான் நான். ஏன்டா? அதான்டா சஸ்பென்ஸ்.
சரிதான். கண்ணா என்னடா என்ன என்ன நின்னு பாத்துட்டு இருக்க? அவங்க என்னென்ன பேசுறாங்களோ எல்லாத்துக்கும் திருப்பி கொடு. நந்துமா கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. முடியாது, முடியவே முடியாது கண்ணா. இப்பவே என்ன ஏதோ ஒரு முடிவெடு. நந்தினி இதான் உன் முடிவா? ஆமாப்பா ஆமா, இதுதான் கண்ணா. கண்ணாவை தான் நான் விரும்புறேன். முடிஞ்சா எனக்கும் கண்ணாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. இல்லனா காண போற நான் உங்க கூட உங்க வீட்லயே இருந்துக்கிறேன். ஆனா எனக்கு வேற எதுவும் வேண்டாம்ப்பா. இவங்களெல்லாம் வெளிய போ சொல்லுங்கப்பா. கோதாவரி, சொல்லுங்க. நம்ம பொண்ணு அவ முடிவை சொல்லிட்டா. இனி ஏன் முடிவை சொல்றேன் கேட்டுக்கோ. என்னங்க? அப்பா ப்ளீஸ் பா, என்ன புரிஞ்சுக்கோங்க. கோதாவரி, வீட்டுக்கு நடுவுல ஒரு கோடு கிளி. கோட்டுக்கு அந்த பக்கம் என் பொண்ணு, இந்த பக்கம் நான். யாரும் எந்த பக்கமும் வரக்கூடாது. ஐயோ கடவுளே, 1000 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா லட்சத்துக்கு நடிக்கிறாங்க. இது தெரியாம என் நந்துமாவும் கதறிக்கிட்டு இருக்கா. கோதாவரி ஏன் இன்னும் நின்னுகிட்டு இருக்க? போய் ஷாப் பீஸ் எடுத்துட்டு வா. அப்பா ப்ளீஸ் பா, எனக்கு கண்ணாவை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நான் தான் சொல்றேன்ல, முடிஞ்சா உங்களுக்கு பிடிச்சா எனக்கு கண்ணாவை கட்டி வைங்க. இல்ல காலம் பூரா உங்களுக்கு மகளா உங்க கூடயே இருந்துக்கிறேன்ப்பா. ப்ளீஸ் பா. அண்ணே அண்ணே போதும். இன்னும் எவ்வளவு நிறைய மருமகளை கதற விடுவீங்க? ஹலோ இங்க பாருங்க, உங்களுக்கு எனக்கும் பேச்சு இல்ல. நான் எங்க அப்பாட்ட பேசுறேன். தயவு செஞ்சு வெளிய கிளம்புங்க. வெளியே கிளம்புறேன், ஆனா உன்னோட கண்ணாவையும் கூட்டிட்டு கிளம்பிடவா? ஏன் கண்ணாவை நீங்க இருக்க கூட்டிட்டு கிளம்பணும்? இந்தாக்கான உங்க மகன் ஆப்பச்சட்டி மண்டையன், அவனை கூட்டிட்டு கிளம்புங்க. ஆப்பச்சட்டி மண்டையனா? மருமகளே இத மட்டும் அவ அம்மாக்காரி கேட்டா அவ்வளவுதான். அவ அம்மாக்காரியா? அப்போ நீங்க? நான் என் மகனுக்கு அம்மாக்காரி. என்னங்க சொல்றீங்க? இந்த பிச்சாண்டி என் சிநேகிதியோட மகன். ஸ்நேகிதியோட மகனா? ம், எதுக்கு இவனுக்காக நீங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்க? இவனுக்காக பொண்ணு கேட்டு வரலாமா? என் மகன் கண்ணனுக்காக பொண்ணு கேட்டு வந்தோம். கண்ணனா? அதாமா உன் கண்ணுக்குட்டி. கண்ணுக்குட்டி ஏன் கண்ணாவா? ம், என் மகன். அப்படா நீங்க ஊர்ல இருந்து வாரீங்களா? ம், டேய் கண்ணா. நந்துமா அவங்க என் அம்மா. நீ கரப்பாம்பூச்சின்னு சொன்னியே, அவங்க என் அப்பா. அந்த பிச்சு எங்க பக்கத்து வீட்டுக்கார பையன். கண்ணா எப்படி இதெல்லாம் எனக்கு புரியல. கண்ணு நான் சொல்லவா? நான் தான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பொண்ணு பார்க்க வர சொன்னேன். என்னப்பா சொல்ற? ஆமாண்டா, நேத்து பார்க்ல பார்த்தேன். பார்க்கல. அதான் 2 பசங்க உன்னையும் அந்த இன்னொரு பொண்ணு குதிரைவால் போட்டு பொண்ணு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே. ஆமாப்பா. அப்போ இந்த பையன் வந்து அவங்களெல்லாம் அடிச்சு. அப்பா நீங்க அப்ப மட்டும் அங்க இருந்தீங்களா? ஆமாண்டா, உங்களை கிண்டல் பண்றாங்கன்னு தெரிஞ்சதும் வந்தே வேகமா. அதுங்களே இந்த பையன் உள்ள வந்துட்டான். சரி என்னதான் பண்றான்னு பாப்போன்னு நின்னுதான் பார்த்தேன். சும்மா உனக்காக அடிச்சு தூள் கிளப்பிடல. பார்த்தேன்டா, நீ உன் மனசுல உள்ளத அவங்கிட்ட சொன்னதையும் கேட்டேன். அப்பா அது எனக்கு தெரியும்டா, என்னைக்கு அந்த பையனை உனக்கு நான் மாப்பிள்ளைன்னு பார்த்தேனோ அப்பையில இருந்தே நீயும் அந்த பையனும் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். அப்பா சாரிப்பா, நான் தான் உங்ககிட்ட சொல்லல. நீங்க கல்யாணம் பேச மாத்திர சொல்லிக்கலான்னு. இருக்கட்டும்டா, நான் பார்த்த மாப்பிள்ள தானே, அதான் பார்த்தேன். இன்னும் வெயிட் பண்ண கூடாது. உடனே பொண்ணை பார்த்து பேசி முடிச்சிடலான்னு அவங்களுக்கு ஃபோன் போட்டு வர சொன்னேன். எல்லாம் சரிப்பா, என்கிட்ட இருக்கு எதையும் சொல்லல. அது எனக்கு தெரியாதுமா, உங்க அத்தைகிட்ட கேட்டுக்கோ. அத்தைட்ட அத்தை கூப்பிடுமா, வாய் நிறைய அத்தைன்னு கூப்பிடு. என் மருமகளை போட்டோவில தான் பார்த்தேன், இன்னைக்குதான் நேர்ல பாக்குறேன். என் மருமக மகாலட்சுமி தான், அம்முட்டு அழகு. தேங்க்ஸ் அத்தை. ஒன்னும் இல்லம்மா, நேத்து உங்க அப்பா ஃபோன் பண்ணாங்க. இப்படி நம்ம ஏற்கனவே பேசுனதானே பொண்ணு பார்க்க வாரீங்களான்னு கேட்டாங்க. நீங்க 2 பேர் பழகுறது எனக்கும் தெரியும். தெரியுமா? ம், திரு என்னைக்கோ சொல்லிட்டான். அப்படியா? டேய் எப்படா, எப்படி இதெல்லாம்? அதெல்லாம் எப்பவோடா? திரு என் காதல நானா வளர்த்தேன்னு நினைச்சேன். இல்லடா, எனக்கே தெரியாம நீயும் வளர்த்திருக்க. டேய் அம்மா இருக்காங்கன்னு பார்க்க மாட்டேன், அடிச்சிருவேன். ஒழுங்கா அங்கிட்டு திரும்பிரு. சரிடா சரிடா. அதான் என் மருமகளையும் பார்த்துட்டு அவ கூட கொஞ்சம் விளையாண்டுட்டு போலான்னு வந்தேன். அத்தை நிஜமாவா? ஆமாமா. ஏண்டியம்மா, என் மகனை உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? எவ்வளவு அழகா பேசுற. கட்டிக்கிட்டா என் மகனை கட்டிக்கவ, இல்ல காலம் பூரா இப்படியே இருந்துருவியா? ஆமா அத்தை. ஐயோ ஏ ராசாத்தி. அம்மா. டேய் ராஸ்கல், என்னடா ஊர்ல வந்து வேலை பாக்குறேன்னு என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? மா அது சரிடா, ஓ இஷ்டம்தான். சொல்லு, எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? கல்யாணமா? மா சொல்லுடா, இந்த முகூர்த்தத்துல வச்சுக்கலாமா? ஐயோ வேண்டாமா நந்தினி, இந்த குறை வருஷம் தான் படிச்சு முடிக்கட்டும், அப்புறம் அவளுக்கு ஓகேனா? ம் சரிதான்டா. திரு. அம்மா சொல்லுங்கம்மா. டேய் திரு, நீயும் எங்க நாடகத்துக்கு கூடயே இருந்துட்ட. உன் ஃப்ரெண்டு நினைச்சு அவன் கிட்ட சொல்லிருவியோன்னு பயந்துட்டு இருந்தேன். பரவாயில்லடா, சொல்லாம இங்க கூட்டிட்டு வந்துட்ட. அது எப்படிமா சொல்லுவேன்? நீங்க சொன்ன பிறகு சஸ்பென்ஸ் தான். சரிடா. வாசுகி நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேம்மா.
பேச்சுக்கு சொல்லுவான் என் தங்கச்சி வாசுகின்னு. எங்கேயோ இருந்து வேலைக்காக இங்க வந்தான். இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ரெண்டா சொந்தமா என் பிள்ளைய ஒண்ணுமா பாத்துக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா. ஐயோ அம்மா, இவங்கெல்லாம் சேர்ந்துதான் எங்களை பாத்துக்குவாங்க. டேய் கண்ணா, அப்பா எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கன்னா நானும் ஒண்ணு சேரணுமா? முடியவே முடியாதுடா. அப்பா பின்ன என்னடா, என்ன போய் கரப்பான் பூச்சின்னு சொல்லிட்டா நான் எப்படி மன்னிப்பேன்? ஐயோ மாமா, என்னம்மா? மாமா சாரி மாமா, சும்மா ஒரு கோபத்துல சீரியஸா பேசுறேன் மாமா, ப்ளீஸ் மாமா. பயந்துட்டியா? சும்மாமா, நீ அப்படி சொன்னதான் அழகாதான் இருந்தது. மாமா இந்த ஒரு வார்த்தை போதும். சமந்தி, சொல்லுங்க சமந்தி. என் மருமக படிப்பை முடிக்கட்டும், அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம். சரிங்க சமந்தி. இப்ப நாங்க ஊர்ல இருந்து வந்துட்டோம், அதுக்காக சிம்பிளா நிச்சயம் மட்டும் இங்க வச்சுக்கிறோம். ஓ தாராளமா. டேய் மகனே, உனக்கு சம்மதமா? அப்பா அது என்னடா? இல்லப்பா நந்தினி உனக்கு. அப்பா எனக்கு ஓகே. சாரிதான்டா. திரு, சொல்லுங்கப்பா. திரு, சிம்பிளா ஒரு நிச்சயம் பண்ற மாதிரி அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கிட்டு வந்துரு. நீ வாங்கிருவேல? நான் பாத்துக்கிறேன்ப்பா. திரு, என் மருமகளுக்கு ஒரு பட்டு சேலை எடுத்துரு. பட்டு கேட்டாம எப்படி நிச்சயம்? எடுத்துடலாம்ப்பா. இன்னும் நல்ல நேரத்துக்கு 2 மணி நேரம் இருக்கு, அதுக்குள்ள எல்லாம் ஏற்பாடு பண்ணிடலாமா? சூப்பரா பண்ணிடலாம்ப்பா. நீங்க எல்லாம் இங்கேயே இருங்க, நான் வாசுகி போய் பாத்துக்கிறோம். டேய் நீயும் இங்கே இரு, நான் எல்லாம் பாத்துக்கிறேன். சரிடா. சரி சம்மந்தி, நீங்க வாங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க சாப்பாட்டு வேலை அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ரெஸ்ட் எடுங்க. சரிங்க சம்மந்தி. நந்துக்குட்டி, ஏ கண்ணுக்குட்டி, எப்படிமா உடனே நிச்சயம் வரைக்கும் பேசிட்டாங்க? அதான் கண்ணுக்குட்டி, எனக்கும் தெரியல, ஒரு மாதிரி கொஞ்சம் பயமா கொஞ்சம் ஷையா இருக்கு. ஏய் நான் இருக்கேன்ல, உன் பக்கத்திலேயே நான் இருப்பேன், எதுக்கும் பயப்படாத, ஓகேவா? எங்க அப்பா அம்மா எதுவும் ரொம்ப பேசினாங்களா? இல்லடா கண்ணா, நான் தான் கொஞ்சம் அளவுக்கு மீறி பேசினேன். சரி ஓகே, இப்ப என்ன வேணாலும் பேசிக்கோ, கல்யாணம் முடிஞ்ச பிறகு மட்டும் கொஞ்சம். டேய் எனக்கு தெரியும் நந்துக்குட்டி உன்னை பத்தி. நந்துமா, சொல்லு கண்ணுமா. இல்ல நேத்து தான் சொன்னேன், இன்னைக்கு நிச்சயம். இன்னைக்கும் ஒருக்க சொன்னேனா சொன்னேனா நாளைக்கு கல்யாணமே பண்ணிக்கலாம். டேய் கொன்றுவேன். நிச்சயம் முடிஞ்சதும் ஒரு 3-4 மாசமாவது கல்யாணத்துக்கு கேப் இருக்கட்டும். எதுக்கு? டேய் இன்னும் நம்ம 2 பேரும் பேச வேண்டியது நிறைய இருக்கு. ஓ, லவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கோ? டேய் கண்ணா. சரி சரி, எல்லாரும் நம்மளே பார்க்க போறாங்க. எங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு போய் ஒரு ரூம்ல தங்க வை. சரிடா கண்ணா. அத்தை மாமா வாங்க ரூமுக்கு போலாம். சரிம்மா. நந்தினி உன்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போ, உட்காந்து உங்க அத்தை கூட பேசிக்கிட்டு நாங்க கொஞ்சம் சமையல் வேலை பாக்குறோம். சரிங்கம்மா, வாங்க அத்தை. திரு, எதிர்பார்க்கவே இல்லடா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுதானடா வேணும். சரி சரி, அப்பா அம்மாவை ரொம்ப நாள் கழிச்சு பாத்துருக்க. ஓ, நீ போய் பேசிட்டு அங்க கடைக்கு போயிட்டு வந்துடுறோம். சரிடா திரு. வசுகி போலாமா? போலாங்க. என்னங்க, இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. நம்ம தட்டுக்கு வைக்க பூ பழம் மாலை இது வாங்க தான் டைம் இருக்கும். கண்ணானா அப்பா பட்டு சாரியும் வாங்க சொல்றாங்க. ஜவுளி கடைக்கு போனா நம்ம இதெல்லாம் பார்த்து வாங்க முடியாது. என்ன பண்ணலாம்? என்னங்க, சிவானி இங்க வர சொன்னோம்ல, அவள சாரி பார்த்து வாங்கிட்டு வர சொல்லிடலாமா? ஏய், அவ மட்டும் எப்படி தனியா? ஆமா, நான் சிவானி சாரி ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா செலக்ட் பண்ணுவாங்க. இப்பவே சொன்னோம்னா கடையில போய் சாரி உடனே எடுத்து அந்த கடையிலே பிளவுஸ் தச்சு உடனே வாங்கிட்டு வந்துருவா. 2 மணி நேரத்துல வேலை முடிஞ்சிரும். சரிதாமா, சிவாவை மட்டும் எப்படி தனியா அனுப்புறது? ஏன்னா ராம கூட அனுப்பலாமா? ஓய். ஆமா, நீங்க ஓய்ன்னு சொன்னாப்ல. அடியே. என்னங்க, அவ போய்க்குவா, இல்லாட்டி ஸ்வேதாவை கூட்டிட்டு போவா. சரிதான். சரி, சிவானிக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். வாங்க கிளம்பலாம். ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா செலக்ட் பண்ணவே ஓகே. அதுக்காக இப்ப திடீர்னு ஒரு பட்டு சேரி எடுத்துட்டு வான்னு ஃபோன் பண்ணா நான் மட்டும் எப்படி தனியா? இதுக்குதான் ஃபர்ஸ்ட் டே ஸ்வேதாவை வான்னு கூப்பிட்டேன். உன் ஃப்ரெண்டுக்கு பொண்ணு பாக்குறாங்க, நீ மட்டும் போன்னு சொல்லிட்டா. வீட்ல வேலை இருக்கு, வர முடியாதுன்னு. ஹாசினி காலேஜ் போயிட்டா. சரி, வேற வழி இல்ல. நந்தினிக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம் கேட்கவே சந்தோஷமா இருக்கு. அதுவும் நம்ம கையால பட்டு சேரி எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்க. ஓகே, நந்துமாக்காக போய் சேரி எடுக்கலாம். என்ன, பிளவுஸ் தைக்க 1 hour ஆகும். கடையிலே தனியா நிக்கணும். சமாளிச்சுக்கலாம். இவங்களா? அந்த சாக்லேட் வாங்கி கொடு. பேசாம வாயை மூடிட்டு வாடா. எனக்கு இப்பவே வேணும், வாங்கி கொடு. அடி வாங்குவ. ஏய், சாக்லேட் வாங்கி கொடுக்க சொன்னா வாயை எதுக்கு கிளிய வச்சிருக்க? டேய் வாயை மூடுறா. வாயை மூடுன்ட்டு நீ எங்க பாக்குற? அம்மா, அது பிரியாணி தானே? எனக்கு வேணும்.